ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரூப்ஸ் காசி கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, டார்க் ஸ்டெயின் மெஹந்தியோட மித்ஸ் வெர்சஸ் ஃபேக்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்போட பார்க்கலாம் வாங்க. ஸ்டேஜ் 1, மெஹந்தி ரிமூவ் பண்ணி 2 ஹார்ஸில் லைட் ஆரஞ்ச் இல்லை பம்ப்கின் கலரில் இருக்கும். நிறைய பேர் கலர் வரலன்னு நினைப்பாங்க, பட் இது நார்மல். ஏன்னா டை இப்போ தான் ஸ்கின்னோட ரியாக்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டேஜ் 2, ஆக்சிடேஷன் ப்ராசஸ். 6 to 24 ஹார்ஸ் அப்புறம் நடக்கிற ப்ரிப்ரேஷன். அதாவது இப்போது மெஹந்தி ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ ஆக்சிஜன் கான்டாக்ட்னால ஆக்சிடேஷன் நடக்கும். இப்போ கலர் ஆரஞ்சிலிருந்து ரெட்டிஷ் ப்ரௌனாக ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஆப்பிள் கட் பண்ணால் அப்புறம் ஏரில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வச்சா டார்க் ஆகும்ல, அதே ப்ராசஸ் தான் மெஹந்திக்கும் நடக்குது. தென் ஸ்டேஜ் 3, 24 to 48 ஹார்ஸ். இந்த ஸ்டேஜில் மெஹந்தி பீக் கலருக்கு ரீச் ஆகும். டீப் ப்ரௌன் ஆர் மெரூன் ஷேடுக்கு வரும். டிபெண்டிங் ஆன் உங்களோட பாடி ஹீட், ஸ்கின்னோட திக்னஸ் பொறுத்தும், ஹென்னாவோட குவாலிட்டி பொறுத்தும், அண்ட் ஃபைனலி ப்ராப்பரான ஆஃப்டர் கேர், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டார்க் கலர் வரும். ஃபர்ஸ்ட் திங், பாடி ஹீட். பாடி வார்மாக இருந்தால் மெஹந்தி யூஸ்வலி டார்க்கர் ஆகும். ஏன்னா 3 விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், ஹீட் டை ரிலீஸ் ஃபாஸ்டர் ஆகும். செகண்ட் ஒன், வார்ம் ஸ்கின்னுனா டை பைண்டிங் அலோ பண்ணும். அண்ட் தேர்ட் ஒன், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால தான் உள்ள கையில் ஸ்டெயின் டார்க்காக இருக்கும். இதே பாடி ரொம்ப கோல்டாக இருந்தால் மெஹந்தி லைட் ஆரஞ்சில் இருக்கும். பிகாஸ் டை ரிலீஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஸ்கின் போர்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கும், அண்ட் ஆக்சிடேஷனும் ஸ்லோவர் ஆகிரும். இதெல்லாம் தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கோல்டு பாடிக்கும் ஹீட் பாடிக்கும் இருக்க ரெஃப்ளெக்ஷன்ஸ். ஸ்டேஜ் 4 நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். கீழே டேக் பண்ணியிருக்கேன், லிங்க்கை டச் பண்ணி ஸ்டேஜ் 4 பற்றி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.